மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு நீங்க ஃபுல்லா இத கேட்கணும். ஏன்னா, லாஸ்ட்ல என்ன பண்ணினா ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. see இந்த பிப்ரவரி மாச கிரகநிலைகள் கொஞ்சம் காஷனான காலம் தான். அது எதனால அப்படின்னா, see 8ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு வீடு. அந்த 8ஆம் வீட்ல தான் உங்களுக்கு சூரியன் இருக்கார். அங்கேயே உங்களுடைய ராசி அதிபதியான புதனும் போய் சேரப் போறார். உங்களுடைய 4ஆம் வீடும் உங்களுடைய புதனுடைய வீடு. அங்க ஏற்கனவே கேது வேற உட்கார்ந்திருக்காங்க. அதே மாதிரி 7ல சுக்கிரன் மாசத்தினுடைய 12ஆம் தேதி வரைக்கும். 7ல சுக்கிரன்றது அவ்வளவு நல்லது இல்ல. 7ல செவ்வாயும் இருக்காரு. 8ல செவ்வாயும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருவாரு 6ஆம் தேதி. ஸோ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வீட்ல குரு இருக்குன்றது ஒரு மிக ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில இருந்தாலும், மத்த அனைத்து விஷயத்திலயுமே ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதுல வீணான சண்டைகள் நீங்களே வரவேற்று டோட்டலி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே உங்கள டிட்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரியுது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்க தொழில்ல இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒரு அந்யோன்யம், குடும்பத்துல ஒரு அமைதி இருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட விஷயத்தையும் கைகோர்த்து சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 2ஆம் வீட்டையே இத்தனை கிரகங்கள் 8ஆம் வீட்ல இருந்து பார்வை பார்க்கறதுன்றது அவ்வளவு நல்லது இல்ல. ஸோ இந்த மாசத்துல நீங்க சிவனேன்னு இருக்கணும். கோ ஆன் த ஃப்ளோ. யாருக்கும் தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணினா கூட அது தாறுமாறா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு வந்து வச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2ஆம் வீடுன்றது நாக்கு, வாக்கு. ஸோ உங்களுடைய வார்த்தைகளை கடுமைன்றது இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்க சிம்பிளா சொன்னாலே இப்ப குத்துற மாதிரி அண்ட் அந்த குத்துதல் உங்களுக்கே ரிவர்ஸ் வர்ற மாதிரி ஆயிடும். ஸோ எதை பேசும்போதும் யோசிச்சு பேசணும். காசிப் பழக்கம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்ப நிறைய மாட்டிடுவீங்க. தேவையில்லாம அலசி ஆராயாம யாரை பத்தியும் ஒரு சின்ன கமெண்ட் கூட மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இப்ப பண்ணிடக்கூடாது. இப்ப பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன விஷயம் நீங்க சொல்லியிருப்பீங்க, பாப்பா அந்த டாக்டர்கிட்ட 4 தடவை போயும் சரியே ஆகலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது அப்படியே போய் காத்துல அவங்க காதுலயே போய் விழுந்து தேவையில்லாத பிரச்சனையை உங்களை நீங்களே வாவான்னு கூப்பிட்டுக்கிற அளவுக்கு இந்த மாசத்தினுடைய கிரகநிலைகள் அவ்வளவு அன்ஃபேவரபிளா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எந்த ஒரு புது முயற்சியும் ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. இந்த மாசத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னா நீங்க வாக்கில் கவனம், செயலில் கவனம், கவனம் கவனம், விழிப்புணர்ச்சி அவசியம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்க பெரியவங்க கிட்ட கேட்கும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்பா அந்த வருஷத்துல அந்த மாசத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான்ப்பா இத்தனை காலத்துக்கும் பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காம இருந்திருந்ததுன்னா இவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட வேண்டியது இல்லப்பா. என்னமோ அப்படி பேசிட்டாங்கப்பா, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கப்பா, அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஆளே கிடையாது, தப்பா எடுத்துட்டாங்கப்பா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுன்னா டெய்லி குலதெய்வத்துக்கிட்ட போய் தான், அந்த கோயிலுக்கு போய் தான் நம்ம வழிபாடு பண்ணணுன்றது கிடையாது. அந்த குலதெய்வத்தை நினைச்சு
உங்க வீட்ல ஒரு மண் விளக்கேத்தி ஒரு நிமிஷம் முன்னாடி உட்கார்ந்து, அம்மா கிரகநிலைகள் இப்படி இருக்கு, தயவு செஞ்சு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு, எதுலேயும் காஷனா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வர்றதுக்கு உண்டான செயல்களை நீங்க செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசத்தை கிராஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திங்க் ட்வைஸ் இல்லைங்க, த்ரைஸ் இல்லைங்க, மினிமம் திங்க் 4 டைம்ஸ் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள்ன்றது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்லை. அந்த 4 கிரகங்களுமே சாதகம் இல்லாத ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால எக்கச்சக்கமான நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அறியாத கோபம் வரும், டக்கு டக்குன்னு வெடிப்பீங்க, எனர்ஜி குறைஞ்சு போயிடும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அப்போ ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க, ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்க, தேவையில்லாமல் யோசிச்சு அந்த கோபத்தினால் வெளியில் நீங்கள் வேற ஏதாவது பேசி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, சாந்தமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு போகணும். இது அனைத்து ஃபீல்டுக்குமே பொருந்தும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ யோசித்து செயல்படணும், வெறுப்பு உண்டாக்கிடக்கூடாது. இப்போ நிறைய ரிவிஷன்ஸ் நடந்துட்டுருக்கும் 10th 12th அப்போ இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு அச்சோ என்னமோ ஆயிடுமே அப்படின்ற ஓவர் திங்கிங் கொண்டு வந்துடாதீங்க. இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் அவங்க ஒன்று சொன்னாங்க இவங்க ஒன்று சொன்னாங்கன்னு உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையில் சொல்லியிருப்பாங்களோ ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோ, லெட் சி, இன்னும் 2-3 மாதம் இப்படி தான் போகுதான்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு நிதானத்தை புதுமண தம்பதிகள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எடுத்துக்கணும். அதை மைண்டில் வச்சுக்காம போய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அம்மா வீட்டில் உட்காந்துக்கிறதோ அல்லது மனைவியை பற்றி தப்பாக கணவன் புரிஞ்சுக்கிறதோ கூடவே கூடாது. வாழ்க்கைன்றது மிகப்பெரிய அங்கம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலம்தான் புரிய வைக்கும். அந்த காலத்துக்கு வேண்டிய நிதானம்ன்றது இல்லை அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களால் உங்க குடும்பத்துக்கே பிரச்சனையை நீங்க வாவான்னு கூட்டிட்டு வந்துருவீங்க. அதனால பொறுமையா இருங்க. புதுமண தம்பதிகள் எதையுமே உங்க கணவனை பத்தி மனைவியை பத்தி ஃபுல்லா அலசி ஆராயாம ஒரு மாசத்துல முடிவெடுத்து நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இப்படித்தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களே மாத்த நினைச்சாலும் மாத்த முடியாம தத்தளிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் லவ், ரிலேஷன்ஷிப், லிவிங் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை தேவை. எமோஷன் அப்படின்றது வேண்டாம், ஈகோன்றது வேண்டாம். பேசினாலே பிரச்சனை வரும். அதனால நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது பிஸ்னஸ்க்கு மட்டும் என்ன, வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் என்ன, யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள், மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிக்கணும், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லாட்டி ஒரு வெறுப்பு உங்களால் உங்களுக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். ஸோ இது ஓப்பனாக சொல்லணும்னா காஷன் பீரியட். ஹெல்த்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் பாடியில் உருவாகும். எமோஷ்னலி மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மனோநிலை இருக்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு சகஜம் தானே. ஸோ அந்த ஆக்சிடென்டல் ஜோனெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ஷன் வச்சுக்கணும். எதுலேயுமே வேகம் இருக்கக்கூடாது, விவேகம் இருக்கணும், நிதானம் இருக்கணும். தயவு செஞ்சு மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கிளம்புங்க. இப்போ நீங்கள் காரில் கிளம்புறவங்களா இருந்தால் காரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அந்த பாட்டு டென்ஷனை உருவாக்காத மாதிரி சோகம் இல்லாத ராகங்களாக நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அவசரத்தில் மறக்கக்கூடிய அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட, உங்களுடைய அதிகாரிகளோட, உங்களுடைய நேபரஸோட, உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க யார்கிட்டையுமே வார்த்தை மிகவும் பக்குவமாக இருக்கணும். ஸோ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய
பஞ்சாட்சரம் கேட்கறது ரொம்ப 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 தெளிவை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன். புதனுக்கு மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ மீனாட்சி அம்மனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க போற கோயிலுக்கெல்லாம் தாமரை மலர்கள் நீங்க கொடுங்க. உங்க கார்ல உங்க வீட்ல தாமரை வச்சு வணங்குங்க. தாமரைய பாருங்க. இதெல்லாம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசம் சுபிக்ஷமா மூவ் பண்ணிட முடியும். இந்த ஒரு மாசம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் இந்த அளவுக்கு பெரிய மைனஸ் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல மிகவும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். லக்ஷ்மி நரசிம்மரனுடைய கோயிலுக்கு போறதும் அவருடைய உக்ரம் வீரம் சொல்லும் போதும் நிறைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர் கோயிலுக்கு போங்க, சித்தர் காப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது இந்த பிப்ரவரி மாதம் ஓடியே போயிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.